எனக்கு விச்ச மாதிரி தான், நீயும் எனக்கு மிச்ச போல ஒரு தம்பி தான். அந்த உரிமையில தான் அதை சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடேன். இப்போ நீங்கள் 2 பேரும் மனசளவில் ரொம்ப காயப்பட்டு போயிருப்பீங்க. நீ எடுத்தா இந்த அவசர முடிவால் இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன். எனக்கும் இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. மாமா சொன்னது தான், ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். அதுவே பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்கக்கூடாது. விஜய் கண்டிப்பாக இப்போவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பார். அத்தை அவங்களுக்கு கோவம் இருக்கிறது நியாயம் தானே, பெற்றவங்க பற்றியா? அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு கோவம் இருக்கும். அதே சமயம் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் கோவம் இருக்கும். அவங்களும் பெற்றவங்க தானே. அவங்களுக்கு உங்களோட கல்யாணத்தை பற்றி எவ்வளோ கனவுகள் இருக்கும். அதனால தான் அவங்க இந்த இடத்துல உங்களை இந்த மாதிரி பேசி வெளியில் அனுப்பிட்டாங்க. ஐயோ நம்ம பண்ண இந்த வேலைனால நம்ம இந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டோமே அப்படின்னு நீ வருத்தப்பட்டு எந்த இடத்துலையும் உன் மனசை மாற்றிக்காத. நீ தாலி கட்டும் போது என்ன ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தியோ இப்போவும் அதே கான்ஃபிடென்ட்ல இரு. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. நீ பார்த்துக்கிறேன், கனியை நீ தான் சமாதானப்படுத்தணும். அவன் மனசளவில் உடைஞ்சு போயிருக்கான். நீ எடுத்த இந்த அவசர முடிவால அவளும் சேர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கா. திரும்ப உன்னை நாங்கள் குத்தம் சொல்கிறேன்னு நினைக்காத. நம்ம தப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த தடவை நம்ம அதை திருத்திக்க முடியும். இப்போ நீ அடுத்த தடவை ஏதாவது ஒன்று பண்ணணும்னா 1000 தடவைக்கு மேலே யோசிப்பேன். யோசிச்சு நிதானமாக முடிவெடுப்பேன். அதுக்காக மட்டும்தான் நீ பண்ண தப்ப உனக்கு சுட்டி காட்டுறோம். மற்றபடி உனக்கு சொல்லி காட்டணும், உன்னை உன் மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை கண்ணா. ஐயோ அக்கா, என்னக்கா என்னை விச்ச மாதிரின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. என்னை நீங்கள் பார்த்ததுல, என்கிட்ட பேசினதுல, பழகினதுல, உங்கள் வீட்டுக்கு கொண்டு கண்ணி காலத்தில் தாலி கட்டிட்டேன்றதுக்காக நானும் உங்கள் தம்பி தானே சொன்னீங்க பார்த்தீங்களா? எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தருது தெரியுமா? உண்மைக்கா நீங்கள் சொல்கிறது. எங்கள் அம்மா அப்பா, கனியோட அம்மா அண்ணன் இவங்களாம் திட்டாங்கன்றதுக்காக கண்டிப்பாக நான் கனியை கைவிட்ட மாட்டேன். எந்த ஒரு கோவத்துலையும் ஆபசத்துலேயும் அவள் கழுத்தில் நான் தாலியை கட்டணும். அது வேணா அவசர முடிவாக இருக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன்க்கா, நிதானமாக யோசிச்சு எடுத்த முடிவு தான். இனி அவள் என் பொண்டாட்டி. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் யாருக்காகவும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். அவள் என் பொண்டாட்டிக்கா. இப்ப சொன்ன பத்தியா, இந்த வார்த்தையை தான் எதிர்பார்த்தேன். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் இதான் எதிர்பார்ப்பாங்க. அவசரப்பட்டு நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, ஐயோ இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் எல்லாரோட கேள்விக்குறியா இருக்கும். அந்த கேள்விக்குரிய உடைச்சு தூக்கி தூரம் போட வேண்டியது உன் பொறுப்பு. பாத்துக்க கனி, இனிமே உன்னோட பொறுப்பு. அவளை நல்லபடியா பாத்துக்க. இன்னைக்கு அழகு மட்டும்தான் லாஸ்டா இருக்கணும். இனி அவ எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கணும். சீக்கிரம் விஜய் மனசு மாறுவார். எனக்கு தெரிஞ்சு இப்பவே அவர் தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. எல்லாரோட கோவங்களும் கண்டிப்பா ஒரு நாள் மாறும். நீங்க அதை மாத்துவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எங்க மேல எங்க அம்மா அப்பா யாரும் நம்பிக்கை வைக்கலாம். ஆனா நீங்க யார் எவருமே தெரியலாம். எங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த நம்பிக்கையா நான் கண்டிப்பா வீணாக்க மாட்டேன்க்கா. கண்டிப்பா என் பொண்டாட்டியா சந்தோஷமா வச்சு வாழ்ந்து காட்டுவேன்க்கா. வீரா, எனக்கு உன் தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். அதுக்கு பதிலாக என் நாத்தனாரை நல்லபடியா வச்சு கண் கலங்காம காப்பாத்தி காட்டு. அது போதும் எனக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப நீ என்ன பண்ண, போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்தி அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போ. காலையில இருந்து நீங்க அலைஞ்சு தெரிஞ்சிருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அவள் நல்லா தூங்கி இருந்தாதான் கொஞ்சம் உடம்புக்கு தெம்பா இருக்கும். ஓயாம அழுதுட்டே இருக்கா. அவளை நீ மட்டும்தான் சமாதானப்படுத்த முடியும். போ, போய் சமாதானப்படுத்த. மாமா போய் ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க ரூமுக்கு போனீங்களா இல்லையான்னு என்ன கேட்பாரு. சீக்கிரம் போயிடுங்க, நான் போறேன். கண்டிப்பாக்கா, நான் அவளை பாத்துக்கிறேன்க்கா. நீங்க போங்க, நீங்க போயிட்டு மாமா பாருங்க, போங்க. ஓகே வீரா, சீக்கிரம் போங்க. ரொம்ப இருட்டிடுச்சு. அந்த டைமுக்கு மேல நீங்க இங்க இருக்க கூடாது. ரூமுக்கு போங்க. இதோ இப்பவே கூட்டிட்டு போறேன்க்கா. மாமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க, நான் போய் பாக்குறேன். சரிங்கக்கா. மாமா, அண்ணா அண்ணி பேசிட்டு போயிருப்பாங்களா? நம்ம போய் பார்க்கலாம் மேடம். மாமா ஆமாம்மா, நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து என்னால் கண்ணிக்கிட்ட பேச முடியல. பக்கத்துலேயே பாட்டியும் அத்தைன்னு எல்லாரும் இருந்தாங்களா, அதுவும் இல்லாமல் அவள் அழுதுகிட்டே இருந்தாலும் என்னால் அவகிட்ட பேச முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் ஃப்ரெண்டு இந்த அளவுக்குலாம் வருத்தப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. நான் கொஞ்சம் சோர்ந்து இருந்தாலும் எனக்கு ஆறுதல் சொல்லி என்ன தேத்துவா. ஆனால் இன்னைக்கு அவ ரொம்ப உடஞ்சு போயிருக்கா. தெரியலடி, அவ ஆறுதல் ஆகுற அளவுக்கு சின்ன விஷயம் நடக்கலாம், நடந்தது ஒரு பெரிய விஷயம். அது அவளை இவ்வளோ பாதிச்சிருக்கோம். அதே சமயம் தீரனையும் தப்பு சொல்ல முடியாது. தீரனும் என்ன பண்ணுவாரு, அவர் சூழ்நிலை என்னவோ. சரி இரு பாப்போம். இந்த டைம்ல சந்தேகமா என்ன? இல்லடா மாமா, ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு அண்ணன் சம்மதிக்கலாம், அத்தெல்லாம் சம்மதிக்கலாம், நீயும் இந்த மாதிரி எனக்கு திட்டு தாலி கட்டிடுவியா? இங்க என்ன விஷயம் போய்கிட்டு இருக்கு? உன்னோட டவுட் எங்க போகுது பாத்தியா? அடி உன்னை அப்படியே விட்டான் பாத்துக்க. அடிக்காதடா மாமா, எனக்கு டவுட் இல்ல, அதான் கேட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட டவுட் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணு. நீ இந்த மாதிரி திட்டு தாலி கட்டுவியா? திருட்டு தாலி? அடி
திருட்டு தாலி கட்ட மாட்டேன்டி. உன்னை கட்டி வதச்சு தோலை உரிச்சு எடுத்துருவோம் பார்த்துக்க. டேய் மாமா அப்படியே நான் தப்பா கேட்டுட்டேன். தோலை உரிப்புன்னு சொல்றேன், அதுவும் கட்டி வச்சு சம்மதிக்கலாம் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அப்ப நீ உண்மையை லவ் பண்ணலையா? ஏய், நான் உன்னை லவ் பண்ணது நேற்று இன்னைக்கு தான். ஆனால் அதை விட என் மாமா என் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்போ அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் நம்பிக்கை என்னைக்குமே நான் கெடுக்க மாட்டேன்டி. டேய் மாமா, உன் கோவம் கூட அழகாக தான்டா இருக்கேன். நீ இந்த காரியத்தை பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஏன் இந்த கேள்வி கேட்டுன்னு பார்க்குறியா? எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, ஏதாவது பேசி உன் மைண்டை டைவர்ட் பண்ணலான்னு நினச்சேன். சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப ஹானஸ்டான வேண்டாம். எனக்கு இருக்கியோ இல்லையோ, என் அண்ணனுக்கு நீ ரொம்ப நேர்மையாக இருக்க. இது போதும், நீ என்ன நல்லபடியாக பார்த்துப்ப. அப்போ உனக்கு இவ்வளோ நாள் சந்தேகமா இருந்தது. இப்போ கேட்ட கேள்வியில தான் சந்தேகத்தை கிளியர் பண்ணியிருக்கேன். அப்படிதானடி? சந்தேகம் இருந்தது, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்லாம் இல்லை. ஒரு வேலை வீட்டில் வச்சுக்கலனா என்னை தூக்கிட்டு போய் தாண்டி கட்டுவியாங்கிற சந்தேகம் இருந்தது. இன்னைக்கு தான் அந்த சந்தேகம் கிளியர் ஆச்சு. அடியே, நம்ம காதல் மேல இருக்கிற நம்பிக்கை விட என் மாமா மேல இருக்கிற நம்பிக்கை அதிகம்டி. கண்டிப்பா என் மாமா நம்மளை பிரிச்சிட மாட்டாரு. நம்ம என்னைக்கு சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோன்னு எதிர்பார்க்குற மொதல் ஜீவனே அவர் தாண்டி. அதுக்கப்புறம் தான் என் நிலா குட்டியே, தெரியுங்களா? ஏய் மாமா, சும்மா ஓவரா உன் மாமா வச்சு வச்சு பேசாதான். என் அண்ணியும் அப்படிதான். நம்ம ரெண்டு பேரும் சேர மாட்டோம்னு நினைச்சு அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அந்த வருத்தத்தை நீ பார்க்கலாம். அதை கண் கூட பார்த்தவன் நானும். அதனால என் அண்ணியும் இறக்கி பேச வேணும். என் அண்ணியும் அந்த சந்தோஷப்படுற மொதல் ஜீவன்ற இடத்துல தான் இருக்காங்க. சாரிடி பொண்டாட்டி, தெரியாம உன் அண்ணியை நான் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடு. சரிடா மாமா, இதை மாமாவை போயிட்டேன்றனால கோவப்படும், மன்னிச்சிடறேன். அப்படிங்க கை வைக்காததுனால ரொம்ப ஓவர் வாயாயிடுச்சு. என் நிலாக்குட்டியை பத்தி எனக்கு நீ சொல்ற. என் நிலாக்குட்டியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் நிலாக்குட்டிக்கு நான் மாமாவை முதல் இடத்துல வச்சுதான் அவளுக்கு பிடிக்கும். அதனாலதான் மாமாவை முதல் இடத்துல வச்சிருக்கேன். அதனால மாமா பார்த்தேன், நீயாவது அண்ணி பக்கம் பேசாம இருக்கதா? அது இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மேட்டர் இருக்கும். ஏய், பல்ல காட்டாதடி, விளையாட்டுத்தனமா. யாரும் தப்பா நினைக்க போறாங்க. ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கலாம். கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. நீ எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணவும் செய்வான், விளையாட்டுத்தனமா இப்படியும் இருக்க செய்வான். ஆனா இது எல்லாருக்கும் புரியாது இல்லடி. மாமா, இதுதான் மாமா எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கேன். என் அண்ணன் எப்படியோ அதே மாதிரி நீ இருக்க. நாலா பக்கமும் யோசிக்கிற பத்தியா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மாமா. ஐ லவ் யூ சோ மச் மாமா. ஏய், லவ் எல்லாம் ஓகே தான், ஆனா இப்போ இங்க வேண்டாம், சரியா? எல்லாம் வேற இடத்துல வச்சுப்போம். விச்சு, பாரதி, இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? வானிலா குட்டி, உனக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே. எனக்காகவா? என்னடா விச்சு, என்ன சொல்ற? பாரதி, நீ என்ன தூங்க போல? இப்போ 8:30க்கெல்லாம் தூங்க போயிடுவேன். மணி 11:30 கிட்ட ஆகுது. என்ன தூங்காம முழிச்சிட்டு இருக்க? அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம் அண்ணி, அதனால முழிச்சிட்டு இருக்கோமே ரெண்டு பேரும். முக்கியமான விஷயமா? விச்சு, என்னடா? ஆமா நிலா குட்டி, அது ஒன்றும் இல்லை. கனிக்கிட்ட பேசணும். கனிக்கிட்டையும் தீரன்கிட்டையும் நாங்கள் பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ மாமா பாட்டின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்களா? இப்போ வந்து நாங்கள் பேசினா கரெக்டாக இருக்காதுல்ல. அதான் நீ கீழே இறங்கும்போது எல்லாரும் போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பேசலாம்னு நினைச்சோம். கனியும் தீரம் மேலே இருக்காங்களா இல்லை ரூமுக்கு போயிட்டாங்களா? இதுக்காக தான் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பேசிக்கலாம்ல, இப்பவே பேசணுமா என்ன? நிலா குட்டி, என்ன பேசுறேன்? கனி ஒரு பிரச்சனைன்னு வந்து நிற்கிறான். அவளை நான் என்னன்னு கூட கேட்கணும், அது தப்பா இருக்கும்ல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகும். அவளை நான் தானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரி, நீ மாமா பாட்டி பேசுனீங்கன்றதால தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே நான் அமைதியாக நின்றுட்டு இருந்தோம். ஏன் நிலக்குட்டி இப்போ பேசக்கூடாதா? அப்படி இல்லடா வச்சுக்கணும். இப்பதான் நானு மாமா பாட்டின்னு எல்லாரும் நின்று பேசிட்டு இருந்தோமா, அவங்களை கொஞ்சம் தனியாக விடலாமேனு தான் ரூமுக்கு போங்கன்னு சொன்னோம். இப்போ கனி அழுதுகிட்டே தான் இருக்கான். அதான் தீரன் கிட்ட அவளை சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இந்த வரேன். அதனால தான் சொன்னேனே நான். நீ பேசணும்னு நினைச்சினா இப்பவே போய் பேசு. மேலதான் ரெண்டு பேர் இருக்காங்க. ரூமுக்கு போறதுக்குள்ளார போய் பேசுங்க, போங்க. ரூமுக்கு போயிட்டா நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. அவன் ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன மாதிரி நீ போய் பேசினா கனி கொஞ்சம் ஆறுதலாவான்னு நினைக்கிறேன். நீ போய் பேச வச்சோம், நாங்கள் இதை யோசிக்காம போயிட்டோம். நீ போய் பேச. பாரதி, நீ போ. ஆமா நிலக்குட்டி, இதை தான் நானும் யோசிச்சேன். ஆனா மாமா பாட்டின்னு பெரியவங்களா பேசும்போது நம்ம போனா நல்லா இருக்காதுல்ல. அதனால இங்கே வெயிட் பண்ணோம். சரி, ஓகே, இப்போ ரெண்டு பேரும் மேலே தானே இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் போய் பேசுகிறோம். நீ போய் படுத்து தூங்கு. நாங்கள் பேசிட்டு அவங்கள சீக்கிரம் ரூமுக்கு அனுப்பி விடுறோம். ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டோம். நீ போ. சரிடா கண்ணா, நீ போ. பாரதி, நீ சீக்கிரம் பேசிட்டு போய் தூங்கு. என்ன, நீ ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருந்தா உனக்கு தலைவலி வரும். அதனால சொல்றேன், பார்த்து பேசிட்டு முதல்ல போய் தூங்கு. எது வந்தாலும் காலையில கூட பேசிக்க. கண்டிப்பா நீ, நான் சீக்கிரம் பேசிட்டு போய் படுத்துறேன். சரி, போங்க.
நான் போறேன். சரி நிலா குட்டி. நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டு படித்தேன் அந்த இசையின் ரகசியம் இரு உயிருக்கு புரிந்தது இரு உயிருக்கு புரிந்தது இங்கு யாருக்கு தெரிந்தது இசையில் கலந்து மிதக்கும் தென்றலே இசையின் மகளை பார்த்ததில்லையா? கனி கனி இந்த பாருமா. சொல்லு மாமா. என்னம்மா இப்படியா அழுதுட்டே இருந்தா உடம்புக்கு என்ன ஆகுது? சரி வா நம்ம ரூமுக்கு போகலாம். அப்போவே அக்காவும் அம்மா சொல்லிட்டு போனாங்க. நம்ம இன்னும் இங்கே இருந்தா அவங்க சொல்லுக்கு மரியாதை இல்லாத மாதிரி ஆயிடுதுல. வாமா. இல்ல மாமா, எனக்கு வரதுக்கு மனசில்ல. என் மனசெல்லாம் அண்ணா கிட்ட அம்மா கிட்ட தான் மாமா இருக்கு. தயவு செஞ்சு தப்பா நினைக்காத மாமா. ஏய் என்னம்மா இதில் தப்பா நினைக்க என்ன இருக்கு? நீ மாமாவையும் அத்தையும் நினைப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ச்சே, இப்போ யோசிக்கிறேன்டி நான் ஏன் இப்படி பண்ணானிட்டு. அப்படின்னா இல்ல மாமா, நீ என்ன பண்ணுவ? கனி கனி? அச்சோ, வாங்க. பிச்சு ஏய் கனி இங்க பாருமா. இப்போ எதுக்கு ஆற? பிச்சு எல்லாரும் என்கிட்ட இருந்து போயிட்டாங்க தெரியுமா? பிச்சு அவளுக்கு ஏதாவது சொல்லி ஆறுதல் படுத்தேன். அவள் அழுறது எனக்கே கஷ்டமா இருக்கு. மூச்சு என்னால் அவளை சமாதானப்படுத்த முடியல. தயவு செஞ்சு நீயாவது அவளை சமாதானப்படுத்து. அவள் அழுத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. கனி பார்த்தல எத்தனை பேரும் உனக்காக வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம யாரும் இல்லைன்னு சொல்கிறேன். எல்லாரும் விட்டுட்டு போயிட்ட மாதிரி இருக்குன்ற. நீ பாரு யாரும் எங்கேயும் போயிடல. எல்லாரும் கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. அவ்வளோதான் கனி. ஏ கனி எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் உன்கிட்ட வந்து நிற்கும் போது என்னை நீ எந்த அளவுக்கு தேத்துவேன். இப்போ நீ எப்படி உடஞ்சி போனா எப்படிமா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல விச்சு. அண்ணா அண்ணா என்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா? கனி விஜய் மாமா பற்றி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தான் அதிகமாக தெரியும். நீ இப்போ எப்படி விஜய் மாமாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ இதை விட ஒரு படி மேலே தான் விஜய் மாமா அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ பாரு இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதம்மா. சொன்னா கேளு. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நீ அலறது முதல்ல நிறுத்து. உன்னால தீரன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருல. இங்க பாரு நீ அழுது மறுபடியும் அவர் பண்ணது பெரிய தப்புங்கிற மாதிரி சுட்டி காமிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவர் பண்ணது நியாயம் தானே? கனி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நீ அழறது எனக்கு கஷ்டமா இருக்கு கனி. ப்ளீஸ் அழாத. இங்க பாரு அவளுக்கு ஆறுதல் கூட சொல்ல தெரியாது. ஆனா அவ ஏதோ தடு மாதிரி உனக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி வருத்தப்படாத கனி. எங்களாலே பார்க்க முடியலனா தீரன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம கனி இப்படி கூட்டிட்டு வந்து வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்ட்டு அவர் ஃபீல் பண்ண மாட்டாரு. இல்ல விச்சு. இதுவும் அதெல்லாம் கிடையாது. முதல்ல கண்ணை தொட. நீ துடைக்க மாட்டேன் நானே துடைக்கிறேன். கனி சொல்றேன்ல அலறத நிறுத்த. இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? நீ மட்டும் அலறத நிறுத்தலாம். நான் பேச மாட்டேன் பாத்துக்க. இல்ல விச்சு. இப்படிதான் இருக்கணும். இப்ப கூட மூஞ்சி சுருங்கி போய் தான் இருக்கேன். சரி நாளைக்குள்ள சரியாயிடும். இங்க பாரு கனி எனக்கு பெருசாலாம் உனக்கு சொல்ல தெரியல. நீ இருக்கிற மெச்சூர்டு கூட நான் கிடையாது. உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எதனா நான் உடனே சோர்ந்து போயிடுவேன். என்ன தேத்துறதே நீ தான். உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னையும் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். இனிமே தான் நீ தீரன்னு தைரியமா இருக்கணும். நீ அவருக்கும் அவர் உனக்கும்னு ரொம்ப ஆறுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு நீ இப்படி ஓயாம அழுதுகிட்டு அவரை கஷ்டப்படுத்திட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்லம்மா. என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமா விச்சு. நான் வீட்டை நினைச்சு மட்டுமே அழுதுட்டேன். மாமாவை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. தப்புதான். அப்புறம் நீ மாமா நீ பேசுறதுக்கு அப்புறம் தான் கனி கனியாவே இருக்காளே. ஆமா விச்சு இப்படி வேற ரொம்ப அழுதுட்டான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஏன் நிறுத்திருக்கான் கேட்டுக்கான். யாரும் இல்லைன்னு இன்னொரு தடவை சொல்லாத. நீ அழுதா எத்தனை பேருக்கு கஷ்டமா இருக்கு பத்தியா? சரி இப்போ நான் நிறைய பேச விரும்பல. நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. தீரன் நீங்க போங்க. போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க. கனி போமா. சரி விச்சு கனி போமா. இல்ல விச்சு அது நீ பாரு கனி ஏற்கனவே சொன்னதான் இந்த இல்லங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காத. மனசளவுல தீரனை யோசிச்சு பாரு. அவரை கஷ்டப்படுத்தாம பாத்துக்க. அவர் உன்னை எப்படி கஷ்டப்படுத்தாம பாத்துக்கணும்னு நினைக்கிறாரோ அது போல நீ அவரை பாத்துக்கணும்னா போ.
போன்னு சொல்றேன்ல கனி, மாமா போலாம். சரி வச்சோம், நான் போறேன். பாரதி, நான் போறேன், காலையில பேசுறேன். ஐயோ கனி, நீ நிம்மதியா போய் தூங்கு. நீ தூங்கினாலே எனக்கு அதுவே போதும். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. காலையில இருந்து அழுதாலும் முகமெல்லாம் எப்படி வீங்கி போயிருக்கு பாரு. போய் நல்லா ரெஸ்ட் எடு. கூட்டிட்டு போங்க அண்ணா. சரிம்மா கனி, போலாமா? சரி பிரியா, நான் இப்பவே கிளம்புறேன். கனி எங்க இருக்கானு தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமா விஜய், கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வரும்போது கனி கூட இருக்கணும். அதான் எனக்கு வேணும். கனினா கனி மட்டும் இல்லை, தீரனையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இனிமே தீரன் நம்ம வீட்டு பையன், தெரியும்ல. புரியுதுமா. சரி, நான் வந்தா கண்டிப்பா கனியோட தான் வருவேன். பிரியா, மாமா ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எனக்கு என்ன சொன்னாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணு. ஏன்னா அவங்க கனி தானே தேடி போயிருக்காங்க. என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணு. இதை நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்பா ஃபோன் பண்ணதும் கண்டிப்பா நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்பா வீட்டு கூட உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரிம்மா, நீ அம்மாவும் பாப்பையும் மதியமா பார்த்துட்டோம். பிரியா, என்கிட்ட உங்க வீட்டுக்கு போய் தப்பா இருக்காது. வந்துருக்கோம். அது பற்றி வேடிக்கை பார்க்குறேன். அடிச்சுக்கிட்டு இருக்கு. தப்பு எனக்கு வாங்குது. இந்த மாதிரி யார் வீட்டில் இருந்தாலும் அவங்க கிட்ட விட ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்க. நீயும் சரி அத்தையும் சரி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணலாம். அத்தை கொஞ்சம் கோவப்பட்டாங்க, புரியுது. இருந்தாலும் இப்படி ஒரு இன்சிடென்ட் சடனாக நடந்ததுன்னா யாருக்கு அந்த ஒரு கோவம் இருக்கும் தானே. சரி பரவாயில்ல, நீ மறுபடியும் அதெல்லாம் யோசிக்காத. உன்னோட சுச்சுவேஷன் என்னன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நானே புரிஞ்சுக்கிறேன் போது கனி புரிஞ்சிக்காமலா இருப்பா. இங்க பாரு, நீ அவளுக்கு அண்ணன் மட்டும் இல்லை, அப்பா ஸ்தானத்துல இருந்து அவளை வளர்த்துருக்க. அப்ப கண்ணி உன்னை கண்டிப்பா புரிஞ்சிருப்பான். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். அவ என்ன நல்லா தான் புரிஞ்சிருக்கான். ஆனா நான் தான் என் கண்ணியை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். சரிம்மா, நான் போய் பாக்குறேன். அம்மா ஏதாவது கேட்டா ஏதாவது சொல்லி சமாளி. அம்மா கொஞ்சம் கோவப்படுவாங்க தான், இருந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளி. விஜய், அத்தை பத்தியும் பாப்பா பத்தியும் நீ கவலைப்படாத. வீட்டுல இருக்கிறவங்க நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா கனியை மட்டும் தேடு. நீ வரும்போது கனியோட வரணும். கனி தீரன் இவங்க 2 பேரோட தான் நீ வீட்டுக்கு வரணும். தயவு செஞ்சு அவங்க இல்லாம மட்டும் வந்துடாத. நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா பிரியா, உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன். நான் வரும்போது கனியோட தான் வருவேன். கூட தீரனையும் கூட்டிட்டு தான் வருவேன். எனக்கு மேல நிறைய நம்பிக்கை இருக்கு விஜய். போயிட்டு வா, சீக்கிரமா அவங்கள தேடி கண்டுபிடி. இங்க பாரு விஜய், அப்பப்ப கொஞ்சம் ஃபோன் மட்டும் பண்ணேன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும். கண்டிப்பாடி, அடிக்கடி ஃபோன் பண்றேன். நீ பயப்படாம இவங்களை பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விஜய், நீ கிளம்பு. சரிம்மா. விஜய், சொல்லுங்கம்மா. என்ன விஜய் இந்த நேரத்துல இங்க வெளியில போற மாதிரி இருக்கு? அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை, ஏதோ உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்களாமா, அதான் பார்க்க போறாரு. விஜய் நீ கிளம்பு, அத்தை கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. பிரியா, இங்க பாருமா, நீ எதையும் பூசி முழுவ வேணாம். நீயும் விஜயம் பேசுனதா எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஆமா, இப்ப எந்த ஓடுகாலையை தேடிக்கிட்டு நீ போற? அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அவன் நம்ம வீட்டு பொண்ணுமா? அம்மா, ஏற்கனவே அவன் வீட்டு விட்டு போகும்போது நான் அமைதியா இருந்துட்டேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். நீங்க வாய்க்கு வந்தபடி நிறைய பேசியிருக்கீங்க. அவ பிஞ்ச மனசு ரொம்ப காயப்படுத்திருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நான் போய் கனியை கூட்டிட்டு வரேன். கனியா? ஆமா, யார் அந்த கனி? அத்தை, உங்க கோவம் நியாயமானதுதான். அதுக்காக பெத்த பொண்ணு யாருன்னு கேட்டா எப்படி அத்தை? அவ சின்ன பொண்ணு அத்தை. அவ என்ன பண்ணாங்கதான் இது வரைக்கும் தீரம் விசாரிக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. வாய்க்கு வந்தபடி நிறைய பேசி அவளை காயப்படுத்திட்டீங்க அத்தை. என்ன பிரியா பேசிட்டு இருக்கா? எங்க வயிறை ஏறிய விட்டுட்டேன், மோடி போனால ஒரு கோடு காலி, அவளுக்கா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். மா ப்ளீஸ்மா, அவன் நம்ம கனிமா. அவள் இந்த மாதிரிலாம் வார்த்தை சொல்லி பேசாதீங்கம்மா. இப்படிப்பட்ட வார்த்தைலாம் என்னன்னு கூட அவளுக்கு தெரியாதுமா. வாய மூடி விஜய். என்ன சொன்ன? ஓடி வாங்கிற வார்த்தையே தெரியாதாமா? தெரியாதவடா இப்படி திருட்டு தாலி கட்டி வந்து நின்னாளா? திருட்டு தாலி மட்டும் தான் கட்டினாளா? இந்த திருட்டு தரமா வயிற்றுல புள்ளைய வாங்கிட்டு வந்து நின்னாலான்னு யாருக்கு தெரியும்? இன்னொரு தடவை கனியை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். கனியை நீங்க தூக்கி வளர்த்ததை விட நான் தூக்கி வளர்த்தது தான் அதிகம். அவளை பத்தி உங்களுக்கு என்னமா தெரியும்? மா, அவ எனக்கு தங்கச்சி மட்டும் கிடையாது, என் பொண்ணு. ஏற்கனவே பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு கலங்கி போய் நின்றுட்டு இருக்கேன். அவன் வீட்டை விட்டு போகும்போது சிலையா நின்றுட்டேனேன்னு இப்போ வரைக்கும் வார்த்தைப்பட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடா, ஏமா நம்ம கனியை பத்தி இவ்வளவு தகாத வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? என்னடா சொன்ன? உன் கனியா? உன் பொண்ணா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு அவளுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளா? டேய், பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதா? நீ அவளை எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு எனக்கு தாண்டா தெரியும். அந்த ஆதங்கத்துலதான் நான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன். நான் வளர்த்துட்டேனேங்கிற ஆதங்கத்துல கிடையாது. நீ அவளை இந்த அளவுக்கு பொத்தி பொத்தி பார்த்தேன்னு எனக்கு தாண்டா தெரியும். அத்தை, உங்க ஆதங்கம் கோவம் எல்லாம் நியாயமானதுதான். அதை நாங்க எந்த குறையும் சொல்ல மாட்டோம் அத்தை. அதே சமயம்
கனி பக்கம் என்னன்னு நம்ம கேட்கணும்ல. அவகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலாம். அவளை வாயை திறந்து பேசவே விடலாம். நீங்க வாய்க்கு வந்தபடி திட்டி அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இவரு அந்த சமயம் அமைதியா நின்னுட்டாரு. இப்படி வீட்டுல எல்லாரும் இப்படி இருந்தா அவ சின்ன பொண்ணாத்த. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கனி இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாத்த. என்னன்னு நம்ம கேட்கலாமே. காலத்துல தாடி கட்டுறது கூட தெரியாத ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் நான் நம்பணுமா? வேணாம் பிரியா, விட்டுருமா தயவு செஞ்சு. இதை பத்தி இனி பேசாதா. இங்க பாரு விஜய், எந்த ஓடுகாலையும் தேடிக்கிட்டு போறேன்னு நீ இந்த வீட்டை விட்டு வெளில போக கூடாது. இனி நம்ம மட்டும்தான். எனக்கு என் புள்ள மட்டும்தான். என் புள்ள, என் மருமகன், என் பேத்தி, அவ்வளவுதான். இந்த வீட்டுல வேற யாரும் கிடையாது. தலை முடிக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணி மொத்தமா முடிக்கிறேன். ஏமா கனிமலை எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம்? கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டோமா நம்ம கனி, நம்புங்கம்மா. நேத்து வந்தவன் நானு. எனக்கு கனிமலை நம்பிக்கை இருக்கும்போது நீங்க பெத்தெடுத்த பொண்ணு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அத்தை? நம்பிக்கை வச்சதுனாலதான் இன்னைக்கு இப்படி கொந்தளிச்சு போய் நிக்கிறேன். என் பிள்ளையோட ஆசையை மொத்தமா நிராசை ஆக்கிட்டோம். எல்லாத்தையும் சுக்கு நூறா நொறுக்கிட்டோம். அது போயும் போயும் அவனை கல்யாணம் பண்ணிருக்கா பாரு, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. ப்ளீஸ்மா, கனி ஏதோ தெரிஞ்ச தெரியாம தப்பு பண்ணிட்டாமா. நம்ம தான் பெரிய மனசு பண்ணி நம்ம வீட்டு பொண்ணு மன்னிக்கணும். யாருக்கு? அவளுக்கும். என்கிட்ட இருந்து என்னைக்கு அவளுக்கு மன்னிப்பு கிடையாது. அந்த குடும்பத்து கூட நீ எவ்வளவு போராடிட்டு இருக்கேன்னு எனக்கு தாண்டா தெரியும். டேய், உன்னையும் நான் தான் பெத்தேன், அவளையும் நான் தான் பெத்தேன். 2 பேரும் ஒரு வயிற்றுல தான் பெற்று எடுத்திருக்கேன். நீ எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க அந்த குடும்பத்தோட. அந்த சொத்தை வாங்கி நீ அனுபவிக்கிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க? உன் தங்கச்சி நல்லபடியா வாழ வைக்கணும்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஏன் இந்த கஷ்டம் அவளுக்கும் தெரியும் தானே? அப்படி தெரிஞ்சும் அந்த குடும்பத்தை பையனை நீ கல்யாணம் பண்ணி வந்து நிக்கிறீங்க. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும். இப்ப இதை பத்தி யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லம்மா. மணி என்னன்னு பாத்தீங்களா? அவ வீட்டு விட்டு போய் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுமா. இப்போ வரைக்கும் அவ எங்க இருக்கான்னு எந்த தகவலுமே தெரியலமா. அவளும் சின்ன பொண்ணு, தீரனும் சின்ன பையன்மா. இவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியாம மனசு பாதிக்குதுமா. திருட்டுத்தனமா தாலி கட்டுறதுக்கு இருந்த தைரியம் வீட்டை விட்டு போய் வாழ்றதுக்கு இருக்கும்ல. நீதான் பயந்துட்டு இருக்க. அவ இந்நேரம் சந்தோஷமா தான் இருப்பா. புரியல? இந்நேரம் ராத்திரிக்கான எல்லாம் ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன் நம்ம கனியை பத்தி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி கனி இப்ப இந்த செயலை பண்ணிட்டு இருக்க மாட்டான். அவ அவங்க அண்ணனை நினைச்சு உங்களை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருப்பா. அவ சின்ன குழந்தை. அவ எங்க இருக்கான்னு தெரியாம நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். நீங்க மேல மேல அவள இப்படி கரிச்சு கொட்டிட்டே இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கனி அப்படிலாம் கிடையாது. கனி மட்டும் கிடையாது, தீரனை பத்தியும் எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் நம்மளை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தி என்னமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கம்மா. இன்னுமாட அவளை நம்பிட்டு இருக்க? எப்ப அவ கழுத்துல தாடி தொங்குச்சோம் அப்பவே எனக்கு அவ மேல அந்த நம்பிக்கை சுக்குநூறா உடஞ்சிருச்சுடா. அதுலயும் உன்னை எப்ப அவ ஏமாத்தினாலும் இனி அவ என் பொண்ணே கிடையாது. நீங்க பாரு விஜய், நான் சொன்னதுதான். இனி அவ இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கவே கூடாது. அத்தை, என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? என்னால உங்ககிட்ட கோவப்பட முடியலம்மா. நீங்க பெத்துறீங்கன்றதுனால இவ்வளவு ஆதங்கத்தையும் கோவத்தையும் கொந்தளிக்கிறீங்க, நல்லாவே தெரியுது. கொஞ்சம் இறங்குமா. எங்களை விட பொண்ணுங்களுக்கு தான் பொறுமை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அதுல நீ இவ்வளவு பொறுமையா இருந்தவங்க இப்ப ஏமா இவ்வளவு கோவப்படுறான்? ஏன்னா அவ ஏமாத்தினது என்ன இல்லடா, என் பிள்ளையடா. பெத்த அப்பனை விட ஒரு படி மேல நீ அவளை வளர்த்தடா. அவ உன்னை ஏமாத்திட்டாளே, அதுவும் அந்த கொலகார குடும்பத்துல வாக்கப்பட்டு போயிருக்கா பாரு. என்னால அதை ஏத்துக்க முடியல. அந்த கொலகார பாவி நீ எப்ப தனியா வருவ, உன்னை போட்டு தள்ளலாம் காத்துட்டு இருந்தான். உன்னை போட்டு தள்ளணும்னு காத்துட்டு இருந்த குடும்பத்து கூட வாக்கப்பட்டு போயிருக்கானா? அப்ப இதுல அவளுக்கு தானே ஏதோ பங்கு இருக்கு. இப்ப நீங்க கோவத்துல இருக்கீங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது. வார்த்தைகளை விடாதீங்கம்மா. அவ நம்ம கனி, நம்ம வீட்டு பொண்ணுமா. வார்த்தையை விட்டுட்டா அள்ள முடியாதுமா. நீங்க இப்ப சொன்னதெல்லாம் எதுவும் கனி கேட்கலதான். ஆனா அவ இல்லாத போதும் சரி, இருக்கும் போதும் சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லாதீங்கம்மா. என் பொண்ணுமா அவ இப்படிலாம் பேசாதீங்க. ஏற்கனவே பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு குற்ற வனச்சுல நின்றுட்டு இருக்கேம்மா. தயவு செஞ்சு என் கனியை பத்தி இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் சொன்னதுதான். நீ அந்த ஓடுகாலை தேடிதான் போவேனா? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நீங்க நிம்மதியாயிருங்க. என்ன யாரும் தேடியும் வராதீங்க. சித்தாலும் என்ன பார்க்கவும் வந்துடாதீங்க. என்னத்த மேலும் மேல நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா என்னத்த அர்த்தம்? அவ சின்ன பொண்ணு எங்க போயிருக்கான்னு தெரியாம நாங்க தவிச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னடானா அர்ஜுன் இந்த டைம் கால் பண்ணுவான். விஜய், யாருங்க போன்ல? அர்ஜுன் இந்த டைம் கால் பண்றானா? ஏதோ விஷயம் என்ன கால் பண்ண மாட்டானே. ஒருவேளை கனி பத்தி அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? கேட்போம். யாருங்க? ஒன்னால பிரியா, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தேன், அதான் கால் பண்ணிருக்கோம். அப்படியா? கேளுங்க, என்னாச்சுன்னு கேளுங்க. இது கேட்குறேன். ஹலோ
சொல்கிறான். விஜய் டிஸ்டர்ப் பண்ணிட்டோண்ணா? சிச்சா அப்படிலாம் எதுவும் இல்லைடா. நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. பக்கத்தில் பிரியாவும் அம்மாவும் இருக்காங்களா? ம் ஆமாண்டா. சரி, நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோ. நீ எதுவும் பேச வேணும். கனியந்தீரனும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. டேய், நீ என்ன சொல்கிற? ஆமாம், கனியந்தீரனும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. நான் தான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க எங்கே பார்த்தேன், எப்படி பார்த்தேன், இதெல்லாம் நாளைக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன். இப்போ நீ பயந்துட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். நீ போய் நிம்மதியாக தூங்கு. அம்மாவையும் பிரியாவையும் பத்திரமா பார்த்துக்க. குழந்தையும் பார்த்துக்க. எதை நினச்சி கவலைப்படாத. கனிதீரன் 2 பேரும் சேஃபாக எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். டேய், நீ சொல்கிறது என்ன? யாரோட ஃபோன்ல? என்ன அந்த ஓடுகாலி கிடைச்சிட்டாலமா? விஜய், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். கனியை நினச்சி நீ பயப்பட வேண்டியதே இல்லை. கவலையும் படாத. எப்படியும் ஒரு வழியாக கனியை சாப்பிட வச்சாச்சு. இப்போ தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அம்மாவை சமாதானப்படுத்து. மற்றதை நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ பேசக்கூடிய டைம் இல்லை. நீ அம்மாவை சமாதானப்படுத்து. என்ன விஜய் கேட்டுட்டே இருக்க? வாயை திறக்காம இருக்க? அம்மா, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தோம்மா, கனி எங்கே இருந்தாலும் கண்டுபிடின்னு சொல்லிட்டேன். அவன் எல்லா இடத்துலையும் தேடிட்டானாமா. கனி கிடைக்கலையாம்மா. அவ கிடைக்க மாட்டான். அவ எப்படி கிடைப்பான்? அவ பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். நம்ம வீட்டை விட்டு போன்னு சொல்லுவோன்னு தெரிஞ்சுதான் பிளான் பண்ணி பக்காவா எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். எங்கேயோ வீடு பார்த்து வச்சிருப்பாங்க. இல்லையா அந்த கொலகார குடும்பத்தை போய் சந்தோஷமா இருப்பான். நீ தாண்டா என்ன நம்ப மாட்டேங்கிற. எனக்கு தெரியும் அது இப்படிதான் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும். பெத்த வயசு எரியுது. இனி அந்த ஓடுகாலி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. வரக்கூடாது. அவ்வளோதான் சொல்லிட்டேன். பிரியா, அம்மா கூட்டிட்டு உள்ள போ. அம்மாக்கு கொஞ்சம் ஆறுதலாயிரும். நான் ரூமுக்கு போகிறேன். விஜய், என்ன விஜய்? எங்க தெரியும் கனி கிடைக்கலையாமா? என்ன நடக்கணும்னு இருக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம எதை நினச்சி கவலைப்பட முடியாது. நீயும் கவலைப்படாத. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய், கனி சேஃபா இருக்காளா? ம் சூப்பரா. அது போதும் விஜய். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. அத்தையை நான் பார்த்துக்கிறேன். அத்தை, விஜய் எங்கேயும் போகல. போதுமா? விஜய், நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க. அத்தை, நீங்கள் வாங்க. டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு பிபி ரைஸ் ஆக போகுது. சொன்னா கேளுங்க. வாங்க அத்தை. அவள் கிடைக்கலல்ல? அவள் கிடைக்கக்கூடாது. அவள் கிடைச்சா என் மனசு ஆறாது. ஆறவே ஆறாது. ஆறாது. சரிங்க அத்தை, கனி கிடைக்கலதான். நீங்கள் வாங்க. அவள் கிடைக்க மாட்டாமா. அவள் கிடைக்க மாட்டா. கொஞ்சமான துரோகமாக பண்ணிட்டா. அவள் கிடைக்கிறதுக்கு அவள் கிடைக்க மாட்டா. கிடைக்க மாட்டா. அவ்வளோதான். என் குடும்பத்தை மொத்தமாக சீரழிச்சிட்டு போயிட்டா. 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 என் பிள்ளை பாவம் தெரியுமா? அவன் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சான். என் பிள்ளை அவளை கையில் வச்சு தாங்கணும். தெரியுமா உனக்கு? நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. சரி வாங்க, கனி கிடைக்க மாட்டாதா? நீங்கள் வாங்க அத்தை. அம்மா, அது கனி கிடைக்கல. நானும் கனியை தேடி போகல. நீங்க உள்ள போங்க. போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. போங்க. நீ போக மாட்டல? அவளை தேடிட்டு போக மாட்டல? போகலாமா? நான் கனியை தேடி போகல. என் புள்ளடா, நீ தான் என் புள்ள. அவன் என் பொண்ணு கிடையாது. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அத்தை, அதான் யாரும் எங்கேயும் போகலையே. நீங்கள் வருத்தப்படாதீங்க அத்தை. அம்மா, நீ இப்படிலாம் பேசாதம்மா. என்னால் முடியலம்மா. இத்தனை நானும் தாங்குவேன். ப்ளீஸ்மா. நான் பேச மாட்டேம்மா. நான் பேச மாட்டேன். அவள் பண்ணிட்டு போன மாதிரி உன்னை நான் வருத்தப்பட வைக்க மாட்டேன். அம்மா இருக்கேன் கண்ணா. அம்மா இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் உன்னை. ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க அத்தை. உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா, நீங்க போய் படுங்கம்மா. என் பிள்ளை எதுக்குமே கண்காணாதது இல்லை பிரியா. எது வந்தாலும் தைரியமா நெஞ்ச நிமித்திட்டு நின்னவன். ஆனால் எனக்கு அந்த ஓடுகாலி என் பிள்ளைய இப்படி கலங்க வச்சுட்டாங்க. என்னால் ஏற்றுக்க முடியலம்மா. ஏற்றுக்க முடியல. அவள் வரக்கூடாது. இனி அவள் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கக்கூடாது. அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். சரியா? நீங்கள் யாரும் இனி அவளை தேடி போகக்கூடாது. அவளும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. புரியுதா? செய்வீங்களா? நீ நமக்காக அதை செய்வலடா. அம்மா, கனி இங்க வரமாட்டா. நீங்க போங்கம்மா. நீங்க இப்படி வருத்தப்பட்டு இருந்தா உங்க பிள்ளைங்க வருத்தப்படுறாரு பாருங்க. இது நல்லாவா இருக்கு? அதுக்கு நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டீங்களா? இனி அவ வரமாட்டா. அவ வந்தாலும் நம்ம வீட்டுல சேர்க்க வேணாம். போதுங்களா? நீங்க சந்தோஷமா இருங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை, ஆளாதீங்க. எப்படி பண்ணிட்டு போயிட்டாலே. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? நானும் என் பிள்ளையும் அவ பேர்ல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தோம். இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இந்த நொடியிலும் இன்னுயிரிலும் கண்ணீரே காலம் நின்று விடுமா? விஜய், அம்மா இருக்கேன். எப்பவுமே உனக்கு அம்மா இருக்கேன். இந்த உன் பொண்டாட்டி பிரியா இருக்கா. உன் குழந்தை இருக்கா. யாரை நினைச்சு நீ வருத்தப்படாத.
அம்மா இருக்கேன்டா கண்ணா. ம் ஆமாம்மா, நீங்கள் இப்போ என் கூட இருப்பீங்க. வா வா என் உயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு வாடா என் மகனின் அன்னையன பதவி கொடு தாய் பாசம் தாய் பாலும் கொடுக்கவில்லையடா. கனி, என்னை மன்னிச்சிடும்மா. ஒரு அண்ணனா என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியலம்மா. ஆனால் இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்னா, நீ பத்திரமா இருக்க, நல்லா இருக்க, அதுவும் அர்ஜுனோட பாதுகாப்புல இருக்க. அது கேள்விப்பட்டதும் என் மனசு உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பத்திரமா இருப்ப எனக்கு தெரியும். அம்மாவை சமாளிச்சுட்டு கூடிய சீக்கிரமா உன்னை வீட்டுக்கு போட்டுப்போமா. மனசு கேட்ட மாப்பிள்ளையே உன் மனசு போல மனம் முடிப்ப சீமந்தமும் நடத்தி வைப்ப உன் குழந்தைகளை நான் சுமப்ப 16களும் பெற்று நீ வாழணும் அத பார்த்து நான் தினம் தினம் மகிழணும் உனது வாழ்வை மகிழ்ந்து பாடணும் சின்ன தங்கம் என்ற செல்ல தங்கம் ஏன் கண்ண கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே